ஹலோ, ஆ. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம். வாங்கோ. வெல்கம், வெல்கம். வாங்கோ, வாங்கோ. வாங்கோ மம்தா. 10 நிமிஷம் காலந்தரமே தூங்கிடுச்சு. சா காலந்தர சாக்குல எங்க அம்மா, "எனக்கும் கொஞ்சம் கால் வலிக்குது" அப்படின்னது. சரி ஒரு காம்போ பேக்கேஜா போட்டு அப்படின்ட்டு. சின்ன சின்ன மேட்ரு கொஞ்சம் பூமரா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஓகே. ஸோ என்ன மம்தா, என்ன ஒரே சோகமா உட்காந்துருப்பீங்களாட்ருக்குது. பானு கீனு பானு என்னமோ சொல்ல வந்துச்சு. எனக்கு என்ன? தெரியுமே, இல்ல, இல்ல. தெரியுமே. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அரோராவ ம். பத்தி சொல்றேன்னு சொன்னோனே, கண்டிப்பா சார் வருவாரு. சரி. அதாவது அந்த பொண்ண வச்சு என்ன வந்து நீங்க ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டீங்களேங்க. ச்சே! ஏங்க இல்ல சார். இல்ல. நீங்க ஐயா, வந்து அவங்க ஃபன்னா சொல்றாங்க. ஆ சும்மா இ ஃபன்னா. அட ஏதோ கண்ட இல்ல. கலியுக நான் நானும் போடாதீங்க என்ன. நானும் கலியுக ஃபுல் ஃபன்னா ஃபன்னா போடாதீங்க. தான் தாங்க. ஏங்க சொல்றாரு. இவனுங்க இது ஒரு ஷோன்ட்டு இதுல என்னங்க சீரியஸா பேசுறதுக்கு இருக்கு? எல்லாமே சிரிப்பு தாங்க. இது டிஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ 2, 3, 2 1/2 அப்படி இருக்கான். எவனுமே பார்க்கறது இல்ல போல. நாம தான் பார்த்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு 200 பேர் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்மளாவது அது காமெடி ஷோவா மாத்திட்டு இருக்கோம் இங்க ஸ்பேஸ்ல. அவங்க தான் ஒண்ணும் ஆமா. பண்ணாது. அந்த நம்மளா பிக் சிரிச்சிட்டு பாஸ விட இருக்கிறோம். நம்ம ஸ்பேஸ் செமையா இருக்கு. அதுதான் உண்ம. அது என்டர்டெய்னிங்கா இருக்கிறது வந்து நம்மளுது தான். அதுல ஒண்ணும் கிடையாது. அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. வெறும் டபுள் மீனிங்கு, உட்காந்துக்கிட்டு பேசுறது, சோத்து சண்டை. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இவனுங்க பிளானிங் போட ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த பார்வதி ஊர்ல இருக்கிறவன பூரா விஷங்குது. ஏம்மா விஷ பாம்பே நீதானம்மா. அ நாகப்பாம்பு மாரி படம் எடுத்துக்கிட்டு, வர்றவன் போறவன் பூராத்தையும் அவன் விஷம் தெரியுமா? விஷம் தெரியுமா? அப்படிங்கிறது. இன்னைக்கு ஏதோ போட்டு ஏதோ பேசிட்டாங்களாட்டுக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் நெஞ்செல்லாம் புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல. இந்த 2 பேரு என்ன டாய் மாரி என்னமோ சொல்லிட்டு இருந்தாப்டி இவரு நம்ம துஷாரு. அதான் இந்த ப்ரோமோல பார்த்தது வேற எங்க என் தங்கச்சி லைவ் பார்த்துட்டு இருக்கா. பயங்கரமா உட்காந்து லைவ் பாட்டு ஹிஹின்னு சிரிச்சுட்டு, அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ம். அதாவது எல்லாத்துக்கும் ஒண்ணு பிடிச்சா என் தங்கச்சிக்கு வாட்டர் மெலன் சார் சூப்பர் அப்டின்னா. ஆமாமா சூப்பர் அப்டின்னேன். ம். இல்ல நீங்க ப்ரோமோ பார்த்துட்டுலாம் எபிசோட் பார்க்கக்கூடாது. ப்ரோமோல இல்ல, வந்து இல்ல. ரொம்ப எகிரும். அவரு ஆனா எபிசோட்ல ஒண்ணும் இருக்காது. இல்ல, ஒண்ணும் இல்ல. இருக்காது. அவரு இந்த போலீஸ் டாகா மாறுனதெல்லாம் நீங்க காட்டியிருக்கலாம்ல உங்க தங்கச்சிக்கு. போலீஸ் டாகா மாறுனானா? ஆமா. அதெல்லாம் நீங்க பார்க்கலையா? பார்க்கலையா? ஒவ்வொருத்தரையும் போய் மோந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஆ. அதுவும் அரோரா எல்லாத்தையும். அவன் அப்சரா, என்னங்க அரோரா, அவன்? ஆதிரை. அடுத்து என்ன பெடிகிரிக்கு வந்து உள்ள வரானா? பெடிகிரி ஒரு மூட்டை வைக்கிறாங்களாம். வச்சு கலந்து போடுறாங்களாம். இந்த எங்க பைரவனுக்கு போடுவான். அதுக்கு மாரி பெடிகிரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா மாற போறானா அவன். அவன் எனக்கு தெரிஞ்சு அவன அடுத்த வாரம் போலீஸ் உள்ள போகும்னு நெனைக்கிறேங்க. தூக்கிட்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன் அடுத்த வாரம். கம்முனு இருக்க மாட்டான். அந்த ஒரு வாரம் கம்முனு இருக்கு பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது பண்ணிருவான். எசக்க பிசக்க ஏதாவது பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் உள்ள போயி ஏதோ பெரிய லெவல்ல ஏதோ நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இவனுங்களாவது அப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படி லெஃப்ட் அடிச்சு ரைட் போயிருவானுங்க. அவனுக்கு அது தெரியாது. நேரா போய் ஏதாவது பண்ணிருவான்னு நெனைக்கிறேன் ஒரு சம்பவம். இப்ப இந்த அப்சரா தான் போயிருக்கா வெளில. ஆமா. அப்சரா தான் வெளியில போயிருக்காப்லயாம். இல்ல ரொம்ப ஒரு சேடான மேட்டர் பானு ஆக்சுவலா. என்னன்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் நான் ஏதாவது ஒரு ஷோலயாவது ஒரு சீசனாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஒழுங்கா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவங்கள அவங்களே காமிச்சுக்குவாங்க. ஒரு ஒரு 50 நாளுக்கு மேல வந்து அவங்க இருப்பாங்க. ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நெனைச்சோம். பட் ஜெனரலாவே என்னன்னா, இந்த சோசியல் ஸ்டிக்மா இது இருக்க தான் செய்யுது. நம்ம என்னதான் சும்மா உட்காந்துட்டு 3ஆம் பாலினம்னு சொன்னாலும், அவங்க சொசைட்டி கூட வந்து நாம யாருமே பிளெண்ட் ஆயிக்க விடமாட்றோம். இதான் உண்ம. அவங்க ஷிவின் கொஞ்சம் நல்லா ஷிவின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஷிவின் ஆமா. நல்லா பண்ணாங்க. அவங்கள நான்லாம் நெறைய எதிர்பார்த்தேன். வந்தாங்க. செம்மையா ம். ப்ளே பண்ணாங்க. நல்லா இது கேம் அவங்க. ம், ம். அருண்குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. பேசிருங்க. ஆமா ப்ரோ. ஐ திங்க் ஷிவின் பண்ணாங்க. பட் ஆனா ஒரு விதத்துல என்னன்னா, இப்போ அதே போல தான் அந்த வீட்ல சைலண்ட்ல கலையரசன் எல்லாரும் இருக்காங்க. ஸோ ம். அவங்கலாம் இன்னும் பயணிச்சுட்டு தானே இருக்காங்க. இந்த வாரம் அவர் இன்ஃபேக்ட் நாமினேஷனோட இல்ல. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு மத்தவங்களோட அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா தான் வெளியில தெரிய வரும். மக்களும் ஆதரவு தருவாங்க. அப்படிதான் ஷிவின் ம். ரொம்ப நல்லா எஃபோர்ட் போட்டாங்க அந்த சீசன். நெறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த சீசன். அதனால ம், தான் ம். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தான்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் கரெக்ட்.
டாப் யா 5ல யா அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ இப்போ கரெக்ட் அப்சராவும் பண்ணணும்னா, ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி பெரிய பரிச்சயம் இல்ல. மீடியால எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி மத்தவங்க மேபி பார்த்துருக்கலாம். தெரியாது அது ஒரு யாருக்குமே இது இருக்குல்ல. யாருக்குமே இப்போ பெருசா தெரியாது. நம்ம அவரு, இப்போ எஃப்ஜே அவங்கலாம் புது பர்சன்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க ஏதாச்சும் பண்ணாதான் தெரியும். இப்போ எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா, பண்ணது நிறைய நெகட்டிவ் தான் மாட்டினான். பட் ஏதாச்சும் வெளியில் தெரியுறான், அப்படியாச்சும் ப்ரோமோல வந்துடுறான். ஸோ ஆமா அந்த ஆமா மாதிரி கூட அவங்க நிறைய ப்ரோமோல கூட ஆக்சுவலா பெருசா வரவே இல்லை. ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட்ல பெருசா விசிபிலிட்டியே வெளியில தெரியல. இல்ல இது மொத்தமாவே இந்த ஷோ பர்டிகுலரா பார்க்கும்போது அவங்க கூட இவனுக்கு பண்ற கான்வர்சேஷனே கம்மி. நீங்க நல்லா பாருங்க. அங்க போய் உட்கார்ந்து மென் ஆகட்டும், வுமன் ஆகட்டும் போய் உட்கார்ந்து கான்வோன்னு ஏதோ ஒண்ணு பண்ணா தானே ஏதோ சம்பவம் நடக்கும். ஸோ யாருமே ஒரு ட்ரூவா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்கிறதுக்கு யாருமே முயற்சிக்கல. அது இதெல்லாம் கேள்வியே இதெல்லாம் தாங்க கேள்வியா கேட்கணும் வீக்கெண்ட்ல. அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அது என்ன ஃபோபிக்கா வந்து ஏன் பேசாம இருந்தீங்களா? ஏன்னா அது அது பெரிய ஒரு ஃபோபியா தலைவா. நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் ஒரு பெரிய ஃபோபியா அது. ஜெனரலாவே அப்படி வந்து உருவாக்கி வச்சிருக்காய்ங்க. அவங்க மோசமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க சொசைட்டில. ஸோ அது விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்கணும் அதெல்லாம். அதுக்கு அதாவது இப்போ கேள்வி கேட்ட பிரயோஜனம் இல்ல. அவங்க இருக்கிறப்பவே கேட்டிருக்கணும். ஏன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குன்ட்டு. அண்ட் சேதுவே எனக்கு தெரிஞ்சு ஷோ பார்க்கறது இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஷோ பார்க்கறது இல்ல. நிச்சயமா ஷோ பார்க்கறது இல்ல. ஸோ அவரே வந்து 24/7 லைவோ அதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ற மாரி தெரியல. ஸோ என்னன்னா, அந்த ஸ்கிரிப்டிங் அவங்க அந்த டீம் என்ன குடுக்குதோ அத பேசுறாரு. அது வேணா நல்லா தெரியுது. அதுதான் தெரியுதே தவிர அதுதான் இல்லாட்டி பிரசாந்த். நான் வந்து லைவ் வந்து எந்தெந்த வகையில பார்க்குறேன் தெரியுமா? ஏர்போர்ட் போட்டு ம். பார்க்குறேன், ஐபேட்ல பார்க்குறேன், அது பார்க்குறேன். எனக்கு யாருமே எதுவும் சம்பளம் குடுக்கல. அதுதான் பானு. உங்களுக்கு இவ்ளோ சம்பளம் குடுக்குறாங்களே, நீங்க ஒரு டீம் போட்டிருக்கீங்கன்னு திருப்பி இன்னைக்கு காலைல சொன்னாங்க. அது ஆ அட்லீஸ்ட் அவர் லைவ் ஃபுல்லா பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் அதேதான் கொஞ்சம் பானு. கொஞ்சமாவது பார்க்கலாம்ல. இல்ல பானு. அதேதான். இப்ப என்னன்னா, இப்போ நாம ஒரு டிஸ்கஷன் பண்றோம்ல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட சேதுக்கு இருக்காது. நீங்க உள்ள பூந்தா மட்டும் தான், அதோட மீட்டர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க அவங்க கூட சேர்ந்து வேற வழியே இல்ல. இந்த ஷோவ நடத்தணும்னா, யூ ஹேவ் டூ பி எ பானு. யூ ஹேவ் டூ பி எ மலை சாரல். யூ ஹேவ் டூ பி எ ஹேமா. யூ ஹேவ் டூ பி எ மம்தா. இந்த இன்ட்ரெஸ்ட்டாவது இருக்கணும். இருந்தா தான் நீங்க ஏன்னா, நீங்க அந்த 24/7 வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுனா மட்டும் தான், யூ கேன் ஜட்ஜ். நீங்க என்னன்னா, ஆக்சுவலா விஜய் சேதுபதி டூ பி ஹானஸ்ட் என்னன்னா, ஆக்சஸ் பண்ணி ஃபுல்லாவே பார்க்கக்கூடாது. அதுவும் பிரச்சனை. ஐ மீன் நீங்க நேரா போய் பார்க்கிறார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னுமே வேற ஒரு ஆங்கிள் காட்டும். நீங்க யூசர் மாரியே 24/7 லைவ் பாருங்க. 1 நாள் பாருங்க. 2 நாள் பாருங்க போதும். அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு ஏன்னா உங்களோட ஒரு ஜெனரல் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அதாவது ஹார்ட்கோர் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு அவரு தெரிஞ்சுக்குவாரு. அப்படி இல்லையா, யாரெல்லாம் டெடிகேட்டடா ஒரு 2 சீசன், 3 சீசன் லைவா பார்க்குறாங்களோ, விஜய் டிவி சும்மா தானே உட்கார்ந்திருக்கிறீங்க யுபி சிட்டில. நீங்க அங்க ஒண்ணும் புடுங்கி தள்ளுறது இல்லல்ல. ஒரு 10 பேர கூப்பிடுங்க. இன்வைட் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட் தெம், இன்வைட் தெம், சிட் வித் தெம். அ ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ் குடு. கழுத்துல போட்டுவுடு. அங்க சுத்தி அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் குடு. ஒரு 1/2 டே சான்ஸ் குடு. எப்படி இருக்காங்க? கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் லைவா என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் குடு. ஸோ தே வில் பி இன்ட்ரஸ்டடுங்க. ஒரு கோர் டீம் ஒண்ணு போடு. போட்டுட்டு டாக் அபவுட் ரெமுனரேஷன். ஏன்னா இது பெரிய ஐ மீன் பல கோடி புரள்றது தானே. ஸோ ஜஸ்ட் ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ குடுத்தா போதும். இங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பல கோடி நீங்க போய் கேட்க போறது அதுல. ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ குடுத்துட்டு, உட்கார்ந்து ஒரு சஜஷன் சேதுகிட்ட உட்கார்ந்துட்டு, "ஆ எப்படி போச்சும்மா? என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க?" நான் இத பார்த்தேன்னா, "சார் இதுதான் லைவ்ல இப்படிதான் மீட்டர் போகுது." அப்படின்னா ஒரு 4 பேர் பேசுறப்போ புரிஞ்சிரும். இப்போ பானு நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு நல்லா புரியும். ஓ! ஓகே. ஓ! இதான் நடக்குதா? ஓ! ஓ! ஓகே. அப்போ ஜெயில்ல ஓ! இந்த வேலை பண்ணியிருக்காளா? அப்படிங்கிற ஒரு புரிதல். ஆட்கள எப்பயுமே எங்க போனாலும் சுத்தி சுத்தி அரவரா ஜெயில் மேட்ருக்கே வரீங்க பார்த்தீங்களா? அ அங்க தான் நீங்க நிக்கிறீங்க. இல்ல அவ பாருங்க கொசு கடிக்குதுன்னு தப்பிச்சிருக்கா. அப்போ போன தடவ ஜெயில்ல போட்டவன்லாம் மனுஷனே இல்லையா? அந்த ஆள் கானா இல்ல வினோத் வந்து 2 கொசு மழை பேட் எடுத்து வந்ததுன்னு சுத்திட்டு உள்ள இருந்தா. உட்கார சொல்லிட்டாங்கண்ணா. பிக் பாஸ் அதுதான் தான் உள்ள அருணே. போட்டாங்க. அப்ப அதுதான் சொல்றேன். அப்ப இந்த ஜெயில் கான்செப்ட்டே மொக்கைங்களா? ஏன்டா ஜெயில்னா இப்போ சார் மழை வந்து இல்ல சார். மழை வந்ததெல்லாம் ஓகே. ஆனா இதுவே எங்க வியனா இருந்தானா போத்தி போன வாரம் மாரி தூங்கியிருப்பான். ஆனா இவங்க நீங்க 2ம் வேற. கேமராவ பார்த்து கெஞ்சி 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 ஏன் யாரு பிக் பாஸ் அரோராம வேற யாரும் ஜெயில்ல? ஆதிரை இவன் ஆதிரை ஒருத்தன். ஆதிரை. ஓ! ஆதிரை. 2 சூப்பர் மாடலும் உள்ள உங்க போயிடுது. ஃபேவரட் அடடடடடட. கண்டஸ்டன்ட் உங்க அதுதான் ஃபேவரட் வந்து கண்டஸ்டன்ட் இன்னைக்கு ஒண்ணு இல்ல பேசினாரு சார். அத வியானாக்கு கேட்டுட்டு பயங்கரமான நான் சப்போர்ட் இருக்கு. உண்மையிலேயே சிரிச்சுட்டேன். எங்க வியானான்னு
எங்க வியன்னாக்கு வியானாவா? சப்போர்ட்லாம் கிடையாது. யாருமே ம். சப்போர்ட் இங்க டேய், யாருமே யாரு சப்போர்ட் பண்ண இவனா? டேய் கீரி புள்ள டேய். டேய் நீ இல்ல வந்து ஏன்டா விஜே சபரி ஏன்டா அவன் என்ன பண்றான்ட்டு நீ வந்து உக்காந்துட்டு விஜே சபரி என்னது ஆர்மி ஹெட் தான். என்னடா பெரிய ஆர்மி? பாகிஸ்தான் ஆர்மியா? அதை தாண்டினே கொஞ்சம் பெருசு. எங்கேயோ இல்ல கேட்டு ஒரு வந்துட்டான். ட்வீட் போட்டேன்னு என்கிட்ட வந்து கடிக்கிறது என்ன கீரி? அப்படி இல்ல இனியா, மேட்ரு கேளுங்க. இவன் எங்கேயோ கேட்டு வந்துட்டான். சபரி தான் வந்து கோப்பையை தட்டுற மாதிரி இங்க செட் பண்ணிட்டானுங்க. இவன் அதை வந்து மோப் முடிச்சுட்டு எல்லாரும் ஆரம்பிக்கிற முன்னாடி நானே ஆரம்பிக்கிறேன் பாடுறா கடைன்னு இருட்டு கடை அல்வா கடை மாதிரி ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து உட்காந்து எல்லாத்தையும் பாயறது இவனுங்க. இவன் அந்த கிங் ஆலன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாரு, அவன் ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. இவனெல்லாம் கூப்பிட்டு இங்க வாங்கடா, நீங்க பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரியே பேசுறது பத்துக்க. இனி அவங்க பேசுறானா அவன்? இவனை கூப்பிட்டு கொட்டி விடலாம், விடுங்க தலையில கொட்டி விடலாம், நாங்க கொட்டி விடுவோம். மலை சார் பேசுங்க. அப்புறம் கை உங்க ஹேண்ட் ரைஸ் ஃபேவரட் பண்ணிட்டீங்க. கண்டஸ்டன்ட் பிரவீன் ராஜ் இன்னைக்கு ஒரு காமெடி பண்ணாரு. அத பார்த்து நான் சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தேன். நடுநிலை நடுநிலை. அவன் இன்னும் நடுநிலை இருக்கா? நீங்க ஸ்ட்ராங்கா வீக்கரான்னு விஜிஎஸ் ஒரு கேள்வி கேட்டோன்னே அவரே அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொன்னார். சார் நான் என்னன்ட்டு? நடுநிலையா இருப்பேன் சார், நான் ஸ்ட்ராங்கும் இல்ல வீக்கும் டேய் இல்லைன்னு சொன்னார். ஏன்டா இல்ல ஸ்ட்ராங் மலை வீக்ல சார் ஒரே நிமிஷம். அவர் என்ன தெரியுமா அவரு கேமரா முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டாளு. நான் எனக்கு தமிழே தெரியாது, என்ன மன்னிச்சுக்கோங்கிறது. அவர் வந்து எப்படிங்க நான் கரெக்டா பேசுவேன்னு எதிர்பார்க்கலாம். சார் பேசுங்க இல்ல சார். சாரி சார். அவர் விஜய் சொன்னார் நடுநிலையா பாருங்க, இருக்கானா? இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அப்படிதான் சார் நான் நடுநிலையா தான் சார் இருப்பேன் அப்படிங்கிறாரு. இனி அவர்கிட்ட டேய் அது என்ன நடுநிலை பேசுறது இல்லடா. தெரியாம இருக்காரு. டேய் இது நடுநிலைங்கிறது என்னன்னா, டேய் ஒரு ஒப்பீனியன் வரும்போது இல்ல 2 சண்டை நடக்கும் போது எடுக்கிற ஸ்டாண்ட் அதான்டா நடுநிலை. அந்த பக்கம் போறியா இந்த பக்கம்? டேய் இது ஸ்ட்ராங்கா வீக்காங்கிறது உன் குணம்டா. டேய் நீ ஒரு வீக்குக்கு வீக்குடா நீ. அது நடுநிலையில நிலையே இல்லடா உனக்கு. நிலையே இல்ல. நிலை இல்லாம நீ வந்து பாதாள சாக்கடையில படுத்துட்டு இருக்க நீ. நீ இன்னும் பிக் பாஸ்ல எப்படி இருக்கேங்கிறத எல்லாத்துக்குமே பெரிய சந்தேகமா இருக்குது. அவன் இருக்கிறான்னு இப்பதாங்க ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா, இப்போ இந்த ஒரு 4, 5 நாளா பார்த்துருக்கேன். அவன எங்கேயும் காணுங்க. எங்கேயோ ஓரத்துல அங்க இங்க சுத்திட்டு இருக்கிறான். என்னமோ பண்றான் அவ்வளவுதான். ஏன்னா, இதுக 2 பார்த்தீங்கன்னா, இந்த ஜோடிக சூப்பர் ஜோடிக 2ம் இந்த ஜோடி உட்காந்து சேர்ல வந்து பொறக்குன்ட்டு ஏதாவது பண்றதுக்கும், அதை கமெண்ட் அடிக்கிறதுக்குமே மக்களுக்கு நேரம் பத்தல. என்ன? இல்ல அப்புறம் அவன் அது கவலை அவளுக்கு, அவன் கவலை அவனுக்கு. வெளியில ஒய்ஃப் இருக்கு, உள்ள யாரும் கிடைக்கல அப்படின்னு அவன் சுத்திட்டு இருக்கிறான். ஒய்ஃப் ஓ! கேமரா இந்த கேமரா வாரம் பேசுறானே ஒய்ஃப் கிட்ட. என்ன ஒய்ஃப் என்னன்ட்டு? கிட்ட பேசுறான். கேமரா பேசுறான். ஒவ்வொரு இதா நான் இப்படி இத பண்றேன், அத பண்றேன், உன்னை மிஸ் பண்றேன். இந்த ஆ, மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கான் கேமரா கூட. ஆ. பாட்டு வேற பாட்டு வேற. ஏன் இல்ல, பாட்டு இல்ல. அது டெடிகேட்டட். என்னன்னா, அந்த அம்மா எப்படி இருந்தாலும் போனா, "நீ வாடா டேய், நீ வாடா" அப்படின்ட்டு உட்காந்துருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே பேசி சமாளிக்கிறான். ஏதாவது நமக்கு நைட்டு கீட்டு கம்முன்னு இருக்காம எதனா பண்ணோம்னா கூட, அங்க போய் அடி கம்மியா வாங்குறதுக்கு என்ன ஏன்னா இவனுக்கு 2 மணிக்கு மேல எல்லாருமே பைத்தியமாயிடுறானுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2 டூ 5 இவனுங்க என்ன வேணா பண்றதுக்கு துணிஞ்சவனுங்க தான். என்ன? துணிஞ்சவனுங்க தான் 2மே. என்ன 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாதுங்க. டபுள் மீனிங் பேசுறது, அத புடிச்சிருவாங்கிறது, இத கடிப்பாங்கிறது. எதனா ஒண்ணு பேசித்தான் இருக்கானுங்க. எவனா தெளிவா பேசுறானா 2 மணிக்கு மேல? அ? அருண் அண்ணே, சும்மா அப்ப பிக் ஹேண்ட் பாஸ் ரைஸ் பண்ணிட்டு பகல்ல பேசுங்க. என்ன ஆ, பிரசாந்த் என்ன பகல்ல பிக் பாஸ் பாக்குறதுல போல நீங்க ஆமா. நீ தான் இல்ல பாக்குறல்ல? ஆமாண்டா. போன் அடிக்கிறாங்க. நாங்க ஆமாண்டா. நாங்க 12 மணிக்கு மேல தான்டா டிவி ஆன் பண்றோம். 12 to 5 பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறோம் நாங்க. ஐ டேய்! திங்க் அதுல அவருக்கு கால் வந்துருச்சு, பிரசாந்த் ப்ரோ, சப்மிட் பண்ணிட்டான். பிரவீன்ராஜ் லாஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் இருந்தனால எல்லா பிரச்சனையும் ஈடுபட்டுட்டு இருந்தான், எல்லாத்துலயும் விவாதத்துலயும் இருந்தான். இந்த வாரம் நாமினேஷன் இல்லாதனால நீங்க என்னடா பண்ணுடான்னு எல்லாத்துலயுமே தலையிடாம சாப்பிட்டு சைலண்டாவே தூங்கிட்டான் இருந்துட்டான். போல. பழைய சோறு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான் போல. வெங்காயம் கிங்காயம் கடிச்சு சாப்பிட்டு. ஆனா அவன் ஒரு தனி கேரக்டருங்க அவன். அவன வச்சு ஒரு டார்க் ஹியூமர் எடுக்கலாங்க. வெளில வந்தோனே நான் என்ன பண்ண நான் போறேன்னா, அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. உட்கார்ந்து சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு தான் நான் தான் நினைச்சேன். சொன்னேனாங்க. ஏங்க அவன் 2வது நாளே இவன் ஒரு ஜோக்கர்ன்னு தெரிஞ்சிருச்சுங்க. மத்தவன்லாம் கூட சும்மா எதனா ஒண்ணு ட்ரையாவது பண்ணுவானுங்க. ஏங்க இருக்கறதுலயே உண்மையா சொல்றேங்க. உண்மையான வாட்டர் மெலன் அவன் தாங்க. அக்மார்க்கு. வாட்டர் மெலன் கூட 4 பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெளில வந்துட்டானுங்க. ஏங்க இவன் ஆஸ்கர் வாங்கிட்டு சீரியல் நடிப்பேன்னு சொன்னானுங்க. விஜய் சேதுபதிக்கு அப்பவே என்ன பண்ணியிருக்கணும்னா, இல்ல அப்புறம் அப்பவே அப்படியே என்னன்னா சிரிச்சிருப்பாரு. அதுதான் பானு அப்பவே இவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, "டேய் இங்க வா. நீ அங்க உள்ளுக்குள்ள போயிறாத. இது வீணா போயிரும். ஒரு கண்டஸ்டன்ட் வேஸ்ட்டு. நீ இப்படியே போயிரு. ஏம்மா கூட்டு போயிரும்மா இவன. நான் வேற ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிறேன்ட்டு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. நீ யாராவது ஒருத்தர கூப்பிட்டு உள்ள போட்டுருக்கலாம். என்ன? நல்லா இருந்திருக்கும்."
அவனால என்ன கேக்கே. பிரயோஜனம்? இந்த ஒரு எத்தன 10 நாளா, 15 நாள் ஆச்சு. அவனால 15 நாள்ல அந்த ஹவுஸ்ல ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது நடந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல அவன் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாரையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆக்ட் பண்ணி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறான். ஓ! அந்த ஓ! மாதிரி. ஓ! ஐயோ! இவரு சொல்லிக் குடுக்குறாரா அவரு? ஏன்னா ஆமா, இவரு ஆமா. ஆமா. ஏன்னா இவரு மிகப்பெரிய பெர்ஃபார்மர் இவரு. என்ன இவரு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல நிஜமா இவரு கிழின்னு கிழிச்சு, கன்டென்ட்ட குடு குடுன்னு குடுத்துட்டாரு. அதனால அத முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு போயிட்டாரு இவரு. எப்படி? ஆமா, படம் எடுக்கிற ஜாப்க்கு போயிட்டாரு இவரு. ஆமா. அவன் பிக் பாஸ் மாதிரியே பேசுறாப்ல. கேக்கே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. பேசிருங்க ப்ளீஸ். இல்ல இது வாட்டர் மேல ஸ்பேஸும் தெரியாம வந்தேன். இது பிக் பாஸ் பேஸ் தலைவா. பிக் பாஸ் சம்பந்தமா மட்டும் தான். வேற எந்த நாயும் கிடையாது இங்க. வாட்டர் மேல பிக் பாஸ்ல தானே இருக்கா? வாட்டர் மெலன் பத்தி நீங்க என்ன வேணா பேசுங்க. இல்ல அந்த ஸ்பேஸ் ஐயோ தெரியாம நாய் வந்தேன். எல்லாம் அதாவது சொல்லாதீங்க ப்ரோ. அது வேற தப்பா போயிட போகுது. நாய் எல்லாம் சொல்லிடாதீங்க. என் மேல கேஸ் எழுதி வச்சிருவாங்க. யாருக்கும் பிக் பாஸ் பத்தி பேசுங்க. ஹோஸ்ட் தான் காரணம். ஹோஸ்ட் தடுக்காம வேடிக்கை நான் பார்த்து சிரிக்கிறாங்க. சொல்லிட்டேன். நான் ஹோஸ்ட் சொல்லிட்டேன். எல்லாமே வாட்டர் மேலனோட ஏமா ஹோஸ்ட் இனி எல்லாமே வாட்டர் மேலனோட ஆமா என் மேல கேஸ் ஃபேனு. எழுதி போயிருவாங்க நீங்க பேசுறதுக்கு. நான் அதையும் ஆமா. சொல்லிடுறேன். அவரு சொல்லிட்டாரு. சம்பந்தமே சரி இல்லாம ம். ஏமா நான் சொல்லிருவேன். ஏமா, பானு, மம்தாங்க அவங்க தாங்க இல்ல 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 முதல்ல எங்க ஸ்பேஸ்ல 3 பிக் பாஸ் மேல பத்தி மட்டும் பேசுங்க. வேற எந்த பானு, கண்டென்ட்டும் மம்தாங்க வேண்டாம். அவ்வளவுதான். அட்ரஸ் இங்க தான் இருக்காங்க. மம்தா எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நீங்க போய்க்கங்க, புடிச்சுக்கங்க. நாய் எல்லாம் நாங்க நான் அப்புறம் சொல்ல பின்னாடி மாட்டேங்க. அது நீங்க வந்து அவங்க சொல்லுங்க. விலங்கு போடுங்க, பிரச்சனை இல்ல. எங்க தலைவிங்க 3 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் விலங்கு போட்டுருங்க. பின்னாடியே நாங்க வர்றோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நின்னுக்குவோம் நம்ம. இல்ல நாங்க அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வந்து மாட்டோம். நீங்க மதிச்சு முறுக்கு போட்டுறத கூட ஹேமா ஹேமா ஒரு பானு நிமிஷம் ஹேமா இல்ல ராக்கிக்கு ஹேமா மனசாலையும் சேர்த்து அனுப்பி விடுங்கங்க. ஏங்க ஏங்க நீ இப்படி வாட்டர் பண்றீங்க? மேலுக்கு அவங்கள இவ்வளவு மட்டும் பெரிய பிரிக்கிறீங்க. ஐடிஸ் எல்லாம் இருக்கா? அஹ், ஃபேனா, ஹோஸ்ட், கோஹோஸ்ட், சிவாக்கா எல்லாம் இருக்கே. என்னதுங்க இதெல்லாம் புரியல. இருக்குள்ள நமக்கு வேற ஸ்பேஸ் போடலாம். புரியல நீங்க இந்த பேசுறது ஸ்பேஸ்ல புரியல. முடியாது. இல்ல 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 வாட்டர் மெலனோட ஃபேன்ஸ் ஆன் கேட்டுட்டு இருக்காரு. அவரு இல்லங்க அவரு அது வேற இல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. போய் இல்ல பாருங்க. இல்ல ஆமா இல்ல இல்லையா? இல்ல கேக்கே நீ வேற நல்ல ஸ்பேஸா போய் பேசுங்க. என்ன பேசுறதுனே தெரியாம பிரவீன் ராஜோட மோசமா பேசிட்டு இருக்கீங்க. அதனால அஹ், இல்ல அவங்க வந்து அதர் ஸ்டேட் பிரசாந்த் அதனால ப்ரோ அவருக்கு இல்ல. புரியல. நீங்க மாறி வந்துட்டீங்க. இது மலையாள பிக் பாஸ் இல்ல. அதான் இது சொன்னேன் ப்ரோ. இது நான் மாறி தமிழ் பிக் பாஸ் இது. வந்துட்டேன். அஹ், யோ என்ன என்ன பிக் புரியல? பாஸ்னே தெரியாம மாறி வந்துட்டே. யோ பிக் பாஸ் தமிழ்ல தானே போட்டிருக்கு. இல்ல இங்க இல்ல எதுக்கு ஐயா ப்ரோ மலையாளத்துல ப்ரோ இருந்து ப்ரோ வந்தீங்க நீங்க? அவரு நார்மலா பேசுறவர் தான். அவருக்கு மலையாளம் கலந்த தமிழ் தான் வரும். ஆனா அவர் ம். வந்துட்டு இது வாட்டர் மெலன் ஃபேன்ஸோட ஆர்மின்னு நினைச்சிட்டு இங்க வந்துட்டு குமுறிக்கு ஓ இருக்காரு. பட் ஆர்மி வாட்டர் நினைச்சிட்டாரா? மெலனோடது கிடையாது. ஆர்மி கேக்கே ப்ரோ ஏமாக்கா தான் தலைமை. ஆமா ஆமா இல்ல எல்லாத்துக்கும் இல்ல நாங்க வந்துட்டு இந்த ஸ்பான்சர் இந்த பண்றோம். இந்த பாருங்க இந்த பிஞ்சுவானம் வந்து இந்த சபரி ஆர்மி கட்டு தான் இந்த பிஞ்சுவானவன். அதையும் பாத்துக்குங்க. என்ன பரவாயில்ல என்னடா பரவாயில்ல. சரி அத நான் விடுறா. ஒத்துக்கிறேன். உங்க ஆள என்னடா பாய்சன்ட்டானுங்க? என்னடா விஷயம்? அவன் வந்து இல்ல டம்மி பீஸ். என்னடா டம்மி இல்ல பீஸ்ன்ட்டானுங்க. என்னாச்சு? சொல்லட்டுங்க ஒரு எங்களுக்கான நேரம் வரப்போ நான் பேசுறேன். இப்ப நான் பேச மாட்டேன். எப்படா பிக் பாஸ்க்கு வெளிய வந்ததுக்கு அப்புறமா? நான் பேசுறப்ப வேற எவனும் பேச மாட்டாங்க. அதுக்கான நேரம் வரும். அப்ப நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எப்போ? 106வது நாள்ல தான் வரும். அது வேற பக்கம் அதெல்லாம் ஒருத்தவங்க கோப்பை இருக்கும். அப்ப நீங்க ஒண்ணும் வெயிட் பேச பண்ணுங்க. முடியாதேடா. வெயிட் பண்ணுங்க. இது பார்வதி ஃபேன் தானா இந்த உங்களுக்கு பிரசாந்த் ப்ரோ? இப்பவே சொல்லிட்டானுங்களேடா. பாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ராஜநாகம், இது நல்ல நாகம். இது 2 ஒரே நாகம் தான். அப்படி இது கட்டி விரியா அது ராஜநாகம்ட்டானுங்களே. அதாவது எப்படி சொல்றானுங்கன்னா, எப்பெல்லாம் பார்வதி சொல்றானோ, ஐயோ பார்வதியோட விஷம் சபரிங்க. பார்வதிக்காக பல்லுல விஷங்க. இவனுக்கு உடம்பெல்லாம் விஷங்கிறானுங்களே. இது எப்படி அப்படியா? இதை பத்தி நீ என்ன நினைக்கிற நீங்க? அது நீங்க ஏதோ வேற சன் டிவில ஏதோ ஷோ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். டேய் இப்போ டேய் இங்க வர்றா. இப்ப நான் வந்து உன்னோட பகையில சொல்லடா. ஜென்ரலா கேக்குறேன். எல்லாருமே சொல்றாங்களேடா அதைய. எல்லாமே இல்ல நான் வந்து சொல்ற ஐடியெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஐடிய உள்ள போய் ஆமா பார்த்தோம்னா நீங்க ஐடிய சப்போர்ட் வந்து இவரு பெரிய துப்பாக்கி எடுத்து பெரிய ஏவுகணை எடுத்து அப்புறம் லான்ச் பண்ணி எது ஐடிய பூரா கேட்டாலும் உடனே அழிச்சிருவாரு. இது ஒண்ணு சொல்லிடுவீங்க. இவன் ஒரு சார் ஒரு இவன் நிமிஷம். தாத்தா வந்திருக்காங்க. ஹாய் தாத்தா. தாத்தா வந்துட்டா. தாத்தாவும் சபரியோட வணக்கம் ஃபேன் தாத்தா. தான். சொல்லு. வணக்கம் இனிமே தாத்தா. சொல்லு. ஹாய் வெல்கம் சுரேஷ் தாத்தா. ஓகே நான் வீட்டுக்கு போறேன். வணக்கம் தாத்தா. தாத்தா எங்க போயிட்டா? தாத்தா காணவில்லை. இல்ல தாத்தா கேக்கே கொஞ்சம் மியூட்ல அண்ணன் போடுங்க ஏகே. ஓகே தாத்தா பாவம் இருக்காங்க. அந்த மனுஷனை தாத்தான்னு கூப்பிட்டு இப்படி பண்றீங்க. சின்ன மொழி போய் அவரு அண்ணன் சொல்லுங்க. ஓகே தாத்தா ஓவர்லாப் பண்ணாதீங்க. பேசுங்க தாத்தா. பேசுங்க தாத்தா.
எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. வெல்கம்ண்ணா. உங்களுக்கு அவர் அண்ணாவா இருக்கலாம். எங்களுக்கு பிக் பாஸ் பார்க்கறதுல வந்து அவர் தாத்தா. அது வந்து உங்களுக்கு கன்டென்ட் நீங்க பிக் பாஸ் ஏங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணி கூட தாத்தான்னா ஒரு வாழ வேண்டிய மனுஷனை இல்ல இட்ஸ் தாத்தா ரெஸ்பெக்ட் தாத்தான்னீங்கன்னா அவர் என்ன ரெஸ்பெக்ட் நினைப்பாரு அவரு? இல்ல ரெஸ்பெக்ட் பிக் இப்ப பாஸ் என்ன பார்க்க சொல்ல வரீங்க? அப்ப தாத்தானா செத்துடணுமா? வாழ வேண்டிய மனுஷன்றீங்க. ஏமாக்கா நீ எல்லாம் அதாவது அண்ணன் கூப்பிடணும். அதாவது அண்ணன் கூப்பிடுங்க. அண்ணன் கூட ஒரு 2-3 தடவை வந்து போன்ல பேசியிருக்கேன். அதாவது யோசிக்க முடியாத ஆங்கிள் எல்லாம் பேசுவாரு அண்ணன். அதாவது ஒரு மாதிரி ஜாலியா பேசுவார் மனுஷன். ரொம்ப சூப்பரா அந்த அந்த ஆஸ்திரேலியா போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பயங்கரமாயிட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். அண்ணா என்னண்ணா இந்த பிக் பாஸ் எவனுமே பார்க்க மாட்டான், என்னண்ணா ஆச்சு? எவனை பார்க்காதே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நீங்க பேசுறது கேட்க. இல்லண்ணா அதை விட இங்கதான் கூட்டம் இருக்காண்ணா. இல்ல தாத்தா இன்னைக்கு ஷோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப வீக்கா இருந்துச்சுமா. இன்னைக்கு மட்டும்தானா? வீக் டேஸும் வீக் வருது, வீக்கெண்டும் வீக் வருது. ஸோ வீக்கா இருக்கு. போட வேண்டியதுதான் அப்ப. ஒரே தாத்தா வாரத்துல முடிச்சிட்டாரு. பேசாம முறுக்கு கண்டென்ட்டுக்கு பேர்லாம் போய் பாக்குறேங்க தாத்தா. அண்ணா, யாரா ஒருத்தர் தேர்வாங்களாண்ணா? ஒரு 2-3 பேரா தேர்வாங்களாண்ணா இதுல? விஜய் சேதுபதி தேர்வாரானே கவலையா இருக்கு எனக்கு. அவருக்கே இப்ப தோணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கம்முன்னு தாத்தா நடிக்கிறத கலையாசன் தான் தாத்தா டைட்டில் கோரி கலையாசன் தான் டைட்டில். இல்லைங்க, ப்ரொமோஷனுக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவர் டைட்டில் வின்னர் ஆக்க. டிஆர்பி கம்மியாக இருக்கிறதுனால இப்போது சட்டசபையில் ப்ரொமோஷன் ஓடிச்சு, அடுத்தது பார்லிமெண்ட்டு, அப்புறம் அமெரிக்கன் காங்கிரஸில், அதுக்கப்புறம் யூஎனில். பட் யூஎனில் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்தியன் அம்பாசிடர் கலையரசன் வந்தால் தான் பேசலாம், ப்ரொமோட் பண்ணலான்னு. ஸோ அதுக்காக அவரை வெளில எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வாரம் போய் பேச போறான். ஆனா கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்கானே, 30 கின்னஸ் ரெக்கார்டு என்னவோ நிஜமாவானே? அவ்வளவு அது இல்லையாண்ணே பார்த்தேனே, அது அப்டேட் பண்றதான கூகுள்ல, அதுக்கான வெரிஃபைடு வந்து அவ்வளவா இல்ல. இல்ல கின்னஸ் வாங்கியிருக்கதா ஒண்ணு இருக்கு. 30 வந்துட்டு வேற எது அது தெரியல. கின்னஸ் வந்து கண்ணுல ஊசி வச்சு கிண்ணம் வாங்கியிருப்பாரோ? இல்ல இருக்கு போட்டிருக்காங்க. கண்ணுல ஊசி இருக்குல்ல, ஊசி வச்சு படுத்துக்கிட்டே ஏதோ நாட்டுப்புற கலைகளை ஏதோ சாகசம் பண்ணிருக்கதா வந்துட்டு டீடைல் போட்டிருக்காங்க. ஊசி கண் இமைகள்ல அப்போ ஒரு நியூஸ் வந்துச்சுல, ஒருவேளை அது தெரியல, கண் இமைகள்ல ஊசி எடுத்ததா அதுல உள்ள டீடைல் போட்டிருக்காங்க. கண் இமைகள்ல ஊசி எடுத்ததா, இத்தனை ஊசி எடுத்த கண்ணையே சொல்லுவ. சரி ஓகே தாத்தா, நீங்க சொல்லுங்க தாத்தா, உண்மையிலே எத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு? நீங்க தான் வெரிஃபை பண்ணிருப்பீங்க. அவரே மூட்டை கட்டி வச்சிருக்காரு, கணக்கு இல்லைங்கிறாரு. நான் எப்படிமா கணக்கு பார்க்க? சொல்லாதீங்கண்ணா, ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார், ஒரு யூஎன் அம்பாசிடர், என்னமோ அம்பாசிடர் அப்படியா இன்னைக்கு திடீர்னு என்னமோ சொன்னா அப்படி ஒரு நான் ஃபியட் நினைச்சேன், அம்பாசிடரா? ஆனா அதை விடுங்கண்ணா, இந்த சபரின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருண்ணா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் என்னப்பா நினைக்க, அவரு என்ன இருக்கு அவரை பத்தி நினைக்க? அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் இருக்கா. ஏன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஏங்க, பார்வை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க வக்கில்ல, அங்க யாருக்கும் திராணி இல்ல. அப்புறம் அவங்கள பத்தி என்ன நினைக்க? இல்லண்ணா, இங்க ஒருத்தன் சபரி வந்து கப்பு தூக்கிடுவான்ட்டு முத நாளே வந்துண்ணே கடையெல்லாம் விரிச்சு முட்டாயெல்லாம் கொடுத்த எங்களுக்கு பார்த்தோன்னா சிகப்பு கலர் பின்னாடி நெருப்பெல்லாம் போட்டுனே எடிட் பண்ணி ஒருத்தன் வந்து டிஸ்பிளே பிக்கெல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்கானே. அதை பாட்டு கரெக்டா தான் சொல்றாரு. ஏங்க அது 1.5 கிலோ கப்பை தூக்க முடியாதா கீழே வந்தா? அப்படின்னா நெருப்பு ஃபயரா இருக்காரானே சபரி. இனிதான் ஆட்டத்தையே நம்ம பார்க்க போறோமாண்ணே. 30வது நாள்ல இருந்து உத்தர தாண்டவம் ஆட போறாரானே சபரி. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ காந்தி சார் கொடுத்துருக்கிறாரு.
நான் ம். ஆக்சுவலா நிறைய பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். பட் முதல்ல கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இதெல்லாம் அடங்கினோன்னு நான் பண்ணலான்னு இருந்தேன். பட் அதுக்குள்ளேயே என்னை வெளில எடுத்துட்டாங்கன்ற கதையா தான் ஆகும். ஓ! ஓ! அப்சர்வ் பண்ணிட்டு எப்ப பண்ணுவாராமா அவரு? 100வது அவர் நாள்லயாண்ணா? வந்துட்டாரு வெளியில. அந்த மாதிரி அப்சர்வ் எவ்வளவு நாள் பண்ணுவாங்க? பார்வதி எதிர்த்து யாருமே பேசுறது இல்ல ஏன்னா? இல்லங்க. வெளியில வந்து தனியா உட்கார்ந்து கனி இவங்கெல்லாம் பேசுறப்போ, ம். பாரு வந்து பண்றது பத்தி எல்லாம் பேசுறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ஆனா டைரக்ட்டா பாரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு போட்டபோது அவங்க நம்ம டீம்ல தானே இருந்தாங்க. அப்ப அவங்களும் சேர்ந்து சாரி சொல்லட்டும். சூப்பர் ம். டீலக்ஸ் ஹவுஸ்ல அப்ப இருந்தவங்கன்னு பேசுறவங்க. பாரு வந்து நீங்க உப்பு போட்டீங்களே, அது சாரி கேட்க மாட்டீங்களான்னு நடு கூடத்துல அந்த கிச்சன் வச்சிருக்காங்கல்ல, அங்க கேட்கறாங்க. அப்போ ம். சொல்லணும் இல்ல? இல்ல நாங்க வந்து எங்க டீம்ல பேசிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்ட்டு போயிடுறாங்க கனி. ம். நேரா கேட்க வேண்டிய நீ தானே இருந்த என்ன கிழிற ம். உப்பு போடுறப்போ நீ வா அந்த பக்கம் சேர்ந்து கேட்போம். நான் கேட்க மாட்டேன்னு சொல்லலையேன்னு சொன்னா அது வேற. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு டேக்கிள். உள்ள போற வைல்ட் கார்டு வைல்டா போதா வீக்கா போதான்னு தெரியல. அதான் கப்பலா போறாங்களே தாத்தா, ஜோடியா போய் ஃபன் பண்ண போறாங்களாம் ஜோடியா. கப்புல தம்பி போட்டு தம்பி குடிச்சிடும். தம்பி சபரி ஹெட். அவர் உன்னையும் சேர்த்தான் சொல்றாரு. உங்க ஆளையும் சேர்த்தான் சொல்றாரு. எல்லாம் குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க. நாங்க பாத்துக்கிறோம். எங்க ஆள் நாங்க பாத்துக்கிறோம். அத நீங்க குத்த வச்சு மட்டும் ஆள் உட்காந்துருக்கானுங்க. பார்வை கேட்கறதுக்கு கூட வக்கில்ல அப்படிங்கிறது தான் அவரு அவ்வளவு டீசென்ட்டா சொல்றாரு. நாங்க நாம் கேட்கிறப்போ கேட்போம். நாம் இதுல நாங்க 2 சிகப்பு சட்டை வேற, பின்னாடி நெருப்பு வேற. என்ன? வெயிட் பண்ணுங்க. இல்ல நானே சொல்றேன். இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். இன்னும் ஒரு 4-5 வாரம் கழிச்சு நான் ஒரு ஸ்பேஸ் போடுவேன். ஓகேவா? அப்ப நீ ஆ. அந்த நான் ஸ்பேஸ் ஒன்னே ஒன்று நீனே சொல்றேன். சபரி சப்போர்ட் பண்ணுவ. வெயிட் பண்ணு. ஓகே. நான் ஒன்னே ஒன்று நடக்கல. சொல்ல விருப்பப்படுறேன் தம்பி. சபரி வந்து எனக்கு ரொம்ப இந்த உள்ள இருக்கிறவங்களே எனக்கு பர்சனலா வெளியில ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். அவர் பேசிக்காவே இஸ் a வெரி வெரி நைஸ் பர்சன் அண்ட் a வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அப்படி ஆமா. இருக்கிறவரு அங்க வந்து இத வந்து சும்மா ஜுஜுபி மாதிரி தூக்கி போட்டு விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஏன்னா போன தரம் சீசன் வந்து வெளியில வந்தவங்கள ரோஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நானும் அவர் கூட உட்காந்து நம்ம ஃபேட்மேன் சார் தான் வந்தாரு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அங்க நிறைய பழக்கம் எனக்கு செட்ல எல்லாம் வர. அப்படி இருக்கையில இங்க உள்ள போய் எதுக்கு பதுங்கணும்? தாத்தா பாரு எனக்கே அந்த வந்து கொஸ்டின் தான் இருக்கு. நானும் அவரை போய் பார்த்திருக்கேன். நேர்ல பேசும்போது அவரு நேர்ல என்ன அவரோட அந்த ஓ தான் நான் பார்த்துதான் ஓ வச்சிருக்கேன். அப்படி ஓ இருக்கும்போது எனக்கே அந்த கொஸ்டின் தான் இங்கதான் செய்யுது. இதா என்ன ஓடுது எத்தனை பாரு என்ன எலி அம்மனமா. பாத்திரமா நடிப்பு வரைக்கிற மாதிரி பண்ணாம அதனாலதான் எனக்கு இப்ப நானே அதனால இல்லைங்க எங்க இல்லைங்க ட்வீட்டே போடல. ஒரு நிமிஷங்க. நீங்க யாரோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது அவர் ஸ்டைலு. பட் சபரி பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? நான் சொல்றதுல ஆமா, ஏதாவது தப்பு இருக்குதா? தப்பு இல்ல, கரெக்ட் தான். அதுதான் சொல்றேன். அதுதான் இப்ப நானுமே கேக்குறோம். எங்கேயுமே இது பாருங்களேன், பண்ணலையே. இல்லாத இடத்துல நம்ம எதுவும் தேடல. இருக்கு அந்த கெப்பாசிட்டி. அது ஏன் அப்ப இந்த மாதிரி தான் வரும்? டபுள் ஃபேஸ்னு அவருக்கு 4 பாயிண்ட் இன்னைக்கு வந்திருக்குன்னா அதனாலதான் போன வாரம் வந்து அவ்வளோ பேர் வந்து பார்வதிக்கு கிளாப் அடிச்சாங்க. இன்னைக்கு அவ்வளோ கம்மியா இருக்குன்னா அந்த ஒரு வாரம் அவங்க போட்ட எஃபர்ட் அது நடிப்பாவே இருந்துட்டு போட்டோம். அந்த நடிப்பு ஏதோ ஒரு எஃபர்ட் கொடுக்குதுல்ல அவங்களுக்கு உள்ள தக்க வைக்க. சார் எப்படி அதுதான் சார் நடிகர்னு நானும் பேர் சொல்ல வரேன். வாங்கிட்டாரு, சரி இனிமே கோவமா நடிக்கிறேன்ட்டு ஆரம்பிக்கணும் இல்லைங்க? அதுதான் கேக்குறேன். ஒண்ணுமே இல்ல. அதுதான் அங்க நானே நிக்கிறாரு, பண்றேன். அவ்வளவு நானே இப்ப அதான் அலட்சியமா. முட்டு கூட ஒரு கொடுக்கல. நிமிஷம் இருங்க. அங்க நிக்கிறாரு, அவ்வளவு அலட்சியமா வந்து அவங்க 2 பேரும் குத்திட்டு போறது பார்த்துட்டு இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏங்க அவரோட ஐடியா பின்னாடி நின்றுருக்காருன்னு வைங்க, அப்போ கண் எதிர்க்க தெரியல அவங்க முன்னாடி அவர் எந்த பக்கம் பேசினாலும். இதெல்லாம் தெரிஞ்சவர் அவர் ஃபங்கா வராரு. அதுதான் வருத்தமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை தம்பி. சார் ஆக்சுவலா இப்போ வந்த கண்டஸ்டன்ஸ்லயே அவரோட ஐக்யூ லெவல் தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. நான் அவரை பேசியா பார்த்துருக்கேன். அது சீரியலையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ரவுண்டு காட்ட சொல்லுங்க தம்பி. நீங்க உள்ள போய் பாக்குறேன்றீங்களே அவரை ஒரு ரவுண்டு காட்டிட்டு ஆக்சுவலா சொல்லுங்க. போன வாட்டி முத்துக்குமரனுக்கு என்ன இருந்ததோ அந்த லெவல் அப்படியே சபரி கிட்ட இருக்கு. ஆனா அதை காட்ட மாட்டாரு. வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் காட்டிட்டு இருக்காங்க உள்ள, அவர் மட்டும் காட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? നെക്സ്റ്റ് വീക്കിൽ അത് മാറിടും. ശബരി കയറി വരുവാ நம்பு. சரி ஒடியா பதில் சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம ஆளு பேசுறதுக்கு அப்புறம் பேச நானே அதனாலதான் எதுவும் பேசாம ட்வீட்டும் பண்ண முடியிருக்கேன்.
தம்பி இல்ல அவர் கீரி ஏறி வாங்க, வரவே வேற வேண்டாம் ஸ்பேஸ் தம்பி. போடலாம். இந்த ஸ்பேஸ்ல முடியாது. இல்லப்பா அவர் சரி ஏறி சரி வரவே வேண்டாம்ப்பா. அவர் உச்சத்துல தான் இருக்காரு. பட் அதை தக்க வைக்கிறதுக்கு அவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இங்க. கரெக்ட் தாத்தா, எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட் தாத்தா. இதுல வந்து நான் வந்து இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அக்செப்ட் பண்ணி தானே உட்காந்துருக்கேன் நானு. அது எல்லாம் இப்போ இந்த கொஸ்டின் தான் எனக்குள்ளேயே இருக்கு. நான் பேஜ் வச்சு நானே சொல்ல முடியாதுல்ல. ஸோ தேர்ட் பர்சன் சொன்னா அது பிரச்சனை இல்லை. அதனாலதான் நான் அதை அக்செப்ட் பண்றேன். இப்போ நானே பர்சனலா எல்லாரும் டிஎம்ல கேட்பாங்க நிறைய பேர், என்ன ப்ரோ இன்னும் ஆரம்பிக்கல. நான் ஓகே 2 வாரம் போச்சு, 3வது வாரம் பார்ப்போம் எப்படின்னு. கேம் அட்லீஸ்ட் இந்த ஒயில் கார்டு போயிட்டு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க, உள்ள போயிட்டு என்ன இப்படி ஆடுறீங்க, இப்படி இருக்கீங்க, அப்படி இப்படின்னு கிளப்பினாங்கன்னா ஓரளவுக்கு இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு என்ன ஓவரால் எல்லாருமே கேமை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. சும்மா ஒரு 4 பேர் தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. மொத்தமா ஒரு 10 பேர் விளையாட இருக்கா அது அம்மா இந்த ஒருத்தர் தான் சீசன் நல்லா விளையாடுறாங்க இருக்கும். அங்க. யாரும் விளையாடல. ஒருத்தர் தான். யாரு வந்து த்ரெட்டு, யாரு ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு கட்டம் கட்டி சபரி ஃபர்ஸ்ட், கனி மேபி அப்படி வச்சுதான் விளையாடிட்டு இருக்காங்க அங்க. பாரு மட்டும்தான் விளையாடுறாங்க, வேற ஆமா, யாரும் விளையாடல. பட் அவங்க கேம் நம்மளுக்கு எரிச்சல் வருது, என்ன செய்ய. எனக்கு என்ன இந்த டீலக்ஸ் ஹவுஸ், இந்த பிக் பாஸ் ஹவுஸ் கான்செப்ட் நம்ம அழிச்சிடலாங்கிறேன். சும்மா சும்மா இந்த ஸ்மால் ஹவுஸ், பிக் பாஸ் ஹவுஸ், அப்புறம் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃபெயிலியர் தம்பி ஆகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் தம்பி. பிக் பாஸே அழிச்சிடலாம். ஆனா அவ்வளவு கேவலமா இருக்கு. அது பண்ணிடலாம் தாத்தா, பேசாம கட்டுப்பா அதை உட்காந்து பாத்துக்கிட்டு அதுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு. சரி, ஒண்ணு இல்லைன்னு முடிவாயிட்டுனா சந்தோஷமா உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அந்த ரைட்ல. இது ஒன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ பண்ண இருக்கு மாட்டாங்க. ஆனா இல்ல, அந்த லெவல்ல அதான் போயிட்டு இருக்கு. போக போக புரியுமே சுபாக்கா. போக போக புரியல, மண்டையெல்லாம் சொருகிடுறான். தாத்தா இவ்வளவு தாத்தா கிட்ட சொல்லியுமே புரியல. எங்க அம்மா நீங்க வேற. அம்மா இந்த இன்னுமா எஸ்ஜே புரியல? சூர்யா மாதிரி இருக்காரு இப்போ. எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கு ஆனா இல்ல. இருக்கு அதாவது ஆனா இது இல்ல. இருக்கு ஆனா இல்ல. அப்படி இல்ல அவங்கதான் அப்படியா? சொல்லிட்டாங்களே, போக போக தெரியும், பார்க்க பார்க்க புரியும். ஆனா அது 100வது நாள் தான் புரியுமான்னு தான் எனக்கு டவுட். அவர் இல்ல தாத்தா அதுக்குமே வாய்ப்பு இல்ல வந்தோடனே ஒரு பானுக்கா. எக்ஸாம்பிள் சொன்னாரு, காந்தி எக்ஸாம்பிள் சொன்னாரு. அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்துகிட்டு நான் வந்து பின்னாடி காட்டுவேன், பின்னாடி பின்னாடின்ட்டு வெளில போயிட்டு பேட்டியில சொல்றதுக்கு பதிலா இப்பயே விளையாடுங்கன்னு சொல்றாரு. இல்ல அத இல்ல நமக்கு புரிஞ்சுட்டு சொல்றேன். விளையாண்டாங்கன்னா இல்ல நமக்கு சொல்றேன், புரியறது 100வது நாள் தான் நமக்கே கேம் புரியும் போல் இருக்குங்கிறேன். இல்ல தாத்தா சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட். இப்போ சபரி ப்ரோ பத்தி, ஏன்னா நான் நேர்ல பார்க்கும்போது அதுதான் அவர் சொன்ன பாயிண்ட் அத்தனையும் வேலிடு. ஏன்னா அவ்வளவு டேலண்டா உள்ள ஒரு ஆள் உள்ள போய் கம்முன்னு இருக்கும்போது நமக்கே என்னடா எப்படா எப்போ இந்த ஏன் ஆரம்பிப்பீங்க. கெஸ்ட் எல்லாம் உள்ளார போவாங்கல்லப்பா, அப்ப உங்களுக்கு இல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த போய் சபரிட்ட ரோஸ்ட் சொல்லுங்க. செஷன் இருக்குல்ல சுபா, ரோஸ்ட் செஷன்ல நான்லாம் சபரிக்கு பயங்கர ஃபேனு. ஆனா உள்ள போய் இவரை பார்த்தா எனக்கு எப்படி கடுப்பாகுது தெரியுமா? செம்ம கடுப்பாகுது. பாப்போம், இந்த வாரம் தான் டிசைடட் இல்ல வாரம். இந்த நானும் வாரம் அதுக்கு ஃபயரே விட்டுருக்கேன் மலை. ஆமா நான்லாம் பயங்கர ஃபேனா இருந்தேன் நான் அந்த ரோஸ்ட் செஷன்ல. இப்ப வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நான். இருங்க 2 வாரத்துல வெக்ஸ் ஆகி வரைக்க வேணா. 106 நாள் பிக் பாஸ் கடைசி இந்த வாரம் பார்ப்போம். ஆகுது, திரும்பி வருவோம். ஆமா. ஓகேவா? சரி நான் கிளம்புறேன். கேக்கே பாத்துக்கலாம் விடு. இவங்க இதை வச்சு கண்ணடி முடியலடா, கீழே முடியல. எல்லாருமே தப்பா சொல்லிட்டு இருக்கே, சங்கடமா இருக்கே. தப்பாலாம் இல்ல, எதுவும் சொல்லுங்க, நடக்கிறது இல்ல இல்ல, தாங்க ஐயோ சொன்னேன். சும்மா சும்மா, ஐயோ ஃபன்னு ஃபன்னு, எல்லாமே ஃபன்னு ஃபன்னு. கீரி பானு இதுக்கெல்லாம் இன்னைக்கு விண்டோஸ் ஓனா நடந்ததை போடா பத்தி சொல்லுங்க பாத்துக்கலாம்டா. பானு. ஷோல வேற என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சு பானு? இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு விஷயம் ஜட்ஜ் வந்து எல்லாமே சபரி திவாகரோட பத்தி ஃபேன் சொன்ன நான் இருக்கு. சம்மர் அப் பண்ணேன்ல சுபா, நீங்க கேக்கலையா? ஃபர்ஸ்ட் ஆமா வந்த இல்ல உடனே இல்ல நான் இல்ல ஃபுல்லா இ- கேட்டேன். இ- கலை வந்து சபரி பத்தி பாயிண்ட் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப அதாவது கலை பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சான். நான் அது எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பேசுவான்னு சொல்லி. அது கரெக்டாக எடுத்து வச்சான். சபரி பற்றி சொன்னதுலேயே அவனோட பாயிண்ட்ஸ் தான் கரெக்டாக இருந்தது. அது என்ன தெரியுமா பானு, நீ கலை நீ உள்ள இருந்தியா? நீ இருக்கிறதே தெரியலன்னு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாரு விஜிஎஸ் அவனை. இல்ல அப்பதான் ஆரம்பத்துல இல்ல திருப்பி பேச ஆரம்பத்துல இருந்தே சபரிக்கும் கலைக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு தான் இருக்கு. எங்க வந்து பண்ணாலுமே, ஈவன் லாஸ்ட் வீக் வந்து வீக்கெண்ட்லயும் இவனை தான் பண்ணாங்க. சபரி மட்டும்தான் இவனை பண்ணியிருப்பான். அதை சொல்லியிருக்கான் ஒரு இடத்துல. என்ன கோல்டு வார்னே தெரியல. எப்படி கனிக்கும் வியானாக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குமே ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. என்னைக்கு வெளியில வரும்னு தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஃபுல்லா. எனக்கு அது அவன் ஒரு என்னன்னு இடத்துல எனக்கு தெரியும் அது என்னன்னு. நான் லைவ்ல பார்த்தேன். சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க.
அது சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க அப்ப. ஓகே. ப்ரோ அதுதான் சார் சொல்லியிருப்பான். எங்க இருந்து எனக்கு எப்பயுமே இவன் இது பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுல்ல. போன வாரம் எல்லாம் வரிசையா கனிக்கு இது பண்ண உடனேயே வரிசையா இவங்க எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? போய் பார்வதின்னு அந்த கேங் அப்படியே பண்ணிச்சு. ஆனா இன்னைக்கு பண்ணல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவர் வந்து அந்த கேங்கை திட்டி விட்டாரு இன்டைரக்டா. நீங்க வந்து இது பண்றீங்க. அந்த அந்த இது வந்த உடனே அப்படியே எல்லாம் உஷாராயி அப்படி 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 பிரிஞ்சுட்டாங்க. ஏமாக்கா பேசுங்க. இல்ல நீங்க கண்டினியூ நீங்க பண்ணுங்க. முடிங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல அவ்வளவுதான். இல்ல அதுதான் கண்ணா, இப்படி எல்லாம் பேசினா சாப்பாடு கூட எனக்கு இறங்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து எனக்கு சாப்பிட கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. நான் பின்னாடி போய் உட்கார்ந்து சாப்பிடுறேன். போங்கடா, இல்ல இல்ல வெளியில போய் உட்கார்ந்து சாப்பிடுறேன். போயிட்டா வெளியில போய் சாப்பிடுறா இல்ல உட்காந்து. பானு, சுகைல்னு இல்ல அங்க போய் ஒரு அழுக வேற. சுகைல்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் வந்திருந்தாரு. அவர் பேசி கேட்கல. அதனால பிக் பாஸ் பத்தி தான் இல்ல அவர் கேட்கல ஆக்சுவலா. ஓகே. சரி பேச சொல்லுவோம். நம்மளே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. அதனால சுகைல் இருக்கீங்களா? வாருங்கள். யாராவது கேளுங்கப்பா அவர்கிட்ட இன்னைக்கு ஷோ எப்படி இருந்துச்சுன்னு. சுகைல் இருக்கீங்களா சுகைல்? சோ மொக்கையா இருந்துச்சு. இதை வேற ரிவ்யூ வேற பண்ண சொல்றீங்க. இருந்தாலும் எங்க மன குங்குறதுக்கு இல்ல உங்க கருத்து. ஆமா உங்க ஆமா. கருத்து சொல்லிருங்க. அந்த அளவு ஒருத்தர் சாட்டர்டே எபிசோட் போர் தான் இன்னைக்கு. ஒரு 2 பேரை அடிச்சு அவரு இன்னைக்கு விஜய் முடிச்சுட்டு போயிட்டாப்ல. மத்தபடி சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுங்க, நான் அதை கேக்குறேன். சுந்தரராஜன் அவருக்கே சொல்றதுக்கு பாயிண்ட் இல்லைங்க. அதனாலதாங்க போயிட்டாரு. அந்த அளவுக்கு மட்டமா எதை பத்திங்க பேசுவாரு அவரு? நல்லா விளையாண்டுருந்தா நீங்க நல்லா விளையாண்டுருக்கீங்களா? இல்ல அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருந்தா விலக்கி வைக்கலாம் நடுவரா இருந்து. இல்ல எவனாவது கோச்சிட்டு இருந்தா சமாதானப்படுத்தலாம். என்னதான் நடந்துச்சு உள்ளார? அது அது ஜோடி ஜோடியா இல் திரியுது, போடுறத சாப்பிடுது. சுபா, என்ன சுபா இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு நடந்திருக்குது. ஆ இவங்க இந்த கண்டென்ட் கொடுத்துறாங்க. ஜோடி நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பேட் அவர் பேசுறீங்கன்னு பெரிய சொல்லிருக்கலாம். மனுஷங்க. விஜய் சேதுபதி அதை பெரிய கேட்க மாட்டாங்க. அதை மனுஷங்க. கேட்டா ஷோ டிராப் ஆயிரும். அதை பேசின ஷோ டிராப் ஆயிரும். இத அவங்களுக்கே தெரியும். பத்தி எப்படிங்க பேசுவாரு? இல்ல அவர் பெரிய ஒண்ணு மனுஷங்க. பெரிய அவர் மனுஷன் எப்படி இல்லக்கா. பேசுவாரு? இல்ல அட்லீஸ்ட் எஃப்ஜே பண்ணது கரெக்ட் அந்த தான். மாதிரி ஏதோ ஒண்ணு ரெண்டு எஃப்ஜே பேசி வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஹீட்டடா அப்புறம் போயிருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு டிஆர்பி வேணாமாங்க. வந்திருக்கும்ல. ஏய் என்ன ஓவர்லா நடந்துச்சு பண்ணாதீங்க. நாளைக்கு பானு? பேசுவாரு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசுங்கப்பா. ஒண்ணு வந்து சுபா பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. எல்லாருமே ஓவர்லாப் ஆகுது. யா சுபா பேசுங்க. என்ன நடந்துச்சு பானு? பல்லி நடந்துச்சு, கொசு நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு. இவங்களா எதுவும் இல்ல நடத்தல உள்ள. அதுதான் அது நடந்தது. பள்ளி தான் விழுந்துருச்சு. பெட்லயே விழுந்துருச்சு. அதெல்லாம் நடந்தது. அப்புறம் சாப்பாடுக்கு உப்பு போட்டதை கேட்கலாம். எஃப்ஜே பேசுனது கேட்கலாம். எனக்கு ஒரு உண்மை எப்படி 2 தெரியணும். பாயிண்ட் வச்சுட்டேன். எனக்கு 2 எனக்கு ஒரு பாயிண்ட் உண்மை தெரியணும் பானு. அந்த உப்பு போட்ட சோறு என்னாச்சு? அது வந்து சண்டே வழக்கம் போல எபிசோடு வரும்பா. இதை மட்டும் சண்டேல நான் கேட்பாங்க. சொல்லிடுறேன். உப்பு போட்ட சோறு வந்து வடகம் போடலான்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் மழை வெயில் அடிக்கும் போதெல்லாம் முடிவு பண்ணல. மழை பெய்யும் போது நேத்து தான் அதை முடிவு பண்ணாங்க. ஆனா அதுவும் பண்ணல. சரிங்களா? அப்புறம் நைட் என்ன பண்ணிட்டாங்க, கனி வந்து லைவ்ல சொல்றாங்க, ஐயோ இனிமேல் அது எதுக்குமே யூஸ் ஆகாது, பார்வதிக்கு தெரியாம ஏதாவது வெளியில இது பண்ணிடலான்னு முடிவு இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நாகேஸ்வரா பேசுங்க ப்ளீஸ். அதான் இப்போ ஒண்ணுதான் வந்து சண்டே ஹாப்பனிங்ஸும் பார்த்தேன். அந்த அதுலயுமே பாத்தீங்கன்னா எஃப்ஜேவை டார்கெட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் வந்து இந்த வியானா சம்திங் மார்க் பண்ணாரு. அப்புறம் அந்த இவர் வினோத் கிட்ட பிஹேவியரு, பேட் வேர்ட் பேசினது, அப்புறம் அந்த ஸ்ட்ரிப் கிளப்னு பேசினது, இதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் இப்படி இது விட்டா வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் இதை விட ஒஸ்டா தான் வரும். அது ஏன் இவர் ஹோஸ்ட் கேட்க மாட்டாருன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை விட்டு தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டு, இந்த கம்ருதீன்னு என்ன வன்மன்னு தெரியல. அப்ப அவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் அடி வாங்குறாரு. பட் அதை இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் உட்காந்து ஸ்ட்ரிப் கிளப் மாதிரி இருக்குதுங்கிறது ஒரு தவறு தான். அது ஏதோ விளையாட்டுக்கு சொல்றனாலும் அதை கொஞ்சம் வான் பண்ணி இருந்திருக்கலாம். நீ ரொம்ப போட்டு நீங்க வந்து இல்ல இப்படியெல்லாம் வந்து இப்படிலாம் இல்லை, சும்மா இது பண்ணலாம் எடுத்துருங்க, இத்தனை பேர் பாக்குறாங்க, வேர்ட்ஸை கொஞ்சம் மைண்ட் பண்ணீங்கன்னா சொல்லலாம். எதுவுமே சொல்ல. நாளைக்கோட ஹாப்பனிங்ஸ்லயும் பார்த்தேன் எஃப்ஜே பத்தி எதுவும் சொல்ல. சண்டே சரவெடியா இருக்குமோ? தீபாவளி இல்ல இதெல்லாம் கேட்டிருந்தா நம்ம ஃபயர் விட்டு போயிருப்போம் இல்ல இல்ல ஜிஜேஎஸ்க்கு. நாளைக்கு அவர் அது டக்குன்னு வந்து முடிச்சுட்டு அவங்க போயிட்டாரு. பையனோட கேப்டன் ஃப்ரெண்டுங்க. அவர் எப்படிங்க கண்டிப்பாரு? அவங்க பையனோட ஃப்ரெண்டுங்க அவரு.